Good morning, students. Today, from the topic Magnetism and Magnetic Effect of Electric Current, Unit 3, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Dangen Law and Dangen Galvanometer. இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். Dangen Law என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when a magnetic needle or magnet is freely suspended in a two mutual perpendicular uniform magnetic field, it will come to rest in the direction of resultant of the two field B equal to BH tan theta. Already நம்ம என்ன பார்த்திருக்கோம், மேக்னெட்டிக்கோட டைரக்ஷனாலிட்டி ப்ராப்பர்ட்டி பார்த்திருக்கோம். எப்படி இருக்கும், நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன்ல இப்படி தான் இருக்கும்னு பார்த்திருக்கோம். இப்போ டூ மியூச்சுவல் பர்பெண்டிகுலர் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னா BH அப்படிங்கிறத கன்சிடர் பண்றீங்க. இப்போ இது ஒரு மேக்னெட்டிக் நீடில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த நீடில் எப்படி இருக்கும், இப்படி சஸ்பெண்ட் ஆகிருக்கும். இது ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுமா, இந்த ஆங்கிளை நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம், இல்லை கன்சிடர் ஏ பார் மேக்னெட் இப்படி இருக்கு, சவுத்து நார்த் போல் இந்த டைரக்ஷன் இருக்கு. இந்த டாட்டட் லைன்ஸ் என்னது, ஜாமெட்ரிக்கல் ஆஃப் லைன் மேக்னெட்டிக் லைன்ஸ். ஓகேவா, இப்போ இந்த மேக்னெட்டிக் லைன்ஸை ஆறுங்கிற ரிசல்டன்ட் ஃபீல்டு, இது BH ஹரிசாண்டல் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஹரிசாண்டல் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ இது எப்படி நம்ம சஸ்பெண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரிசல்டன் இப்படி இருக்குமா, இந்த டைரக்ஷன். இது நம்ம இந்த டைரக்ஷனாலிட்டி வச்சு தான் நம்ம முன்னாடி என்ன பார்த்துருக்கோம், ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் பார்த்துருக்கோம், ஆக்சியல் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸை பார்த்துருக்கோம். அந்த பேசிக் கான்செப்ட் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். MR இது என்னது, MBH இந்த டைரக்ஷனில் இருக்கும். இது ஹரிசாண்டல் டைரக்ஷன், இது வெர்டிக்கல் டைரக்ஷன் இருக்கும். அதே மாதிரி சவுத் போல்லையும் ஒரு ரியாக்ஷன் நடக்குமா, அந்த சவுத் போல் எப்படி இருக்கும், MBHங்கிறது இந்த லைனில் வெர்டிக்கல் லைனில் இருக்கும், MBH அப்படிங்கிறது ஹரிசாண்டல் லைனில் இந்த டைரக்ஷன் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா. சரி, இந்த ஃபோர்ஸ்னால இந்த ஆங்கிள் எப்படி ஃபார்ம் ஆக போகுது அதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதில் BH அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துருக்கோம், B and BH ஆர் டூ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது ரெண்டு என்னது, டூ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. Bங்கிறது தெரியும், BHங்கிறது எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. தீட்டா அப்படின்னா எப்படி இருக்குன்னா, இந்த தீட்டா ஃபார்ம் ஆகுது எப்படின்னா, when magnet come to rest at an angle theta with respect to BH horizontal earth magnetic field க்கு எப்படி இருக்கு. see theta angle ஃபார்ம் ஆகுது, அந்த angle when magnet come to rest at an angle theta with respect to BH in equilibrium. ங்கிறது என்னது, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதாவது ரெஸ்ட் பொசிஷன் தான் பார்த்தோம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரெஸ்ட் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ ரெஸ்ட் அப்படிங்கும்போது ஈக்லிபிரியம் ஸ்டேட்ல வந்துருமா, அதுதான் இங்க சொல்றோம். ஸோ ஈக்லிபிரியம் ஸ்டேட் MBH sin theta equal to MBH sin 90 minus theta. ஏன் இங்க 90 minus theta சொல்றோம், இங்க 90ல இருக்குமா, இந்த ஆங்கிள் 90யா. ஸோ இதுல மைனஸ் பண்றோமா, அப்ப இது எப்படி எழுதுவாங்க, 90 minus theta தானே இது, இந்த ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. அப்போ இது 90ல இருக்கு, இந்த ஆங்கிளில் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். சி MBH sin theta equal to MB sin 90 minus theta. இதில் என்ன ஆயிரும், M will be cancel. MM cancellation remaining என்ன இருக்கும், BH sin theta equal to B cos theta அப்படின்னு இருக்குமா. இப்போ நமக்கு என்ன வரும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணுமா. அப்போ B equal to BH sin theta by cos theta இருக்குமா. அப்போ எப்படி எழுதலாம், B equal to BH tan theta. நமக்கு இது என்னன்னு தெரியும், இந்த term it is tan theta வா, sin theta by cos theta. sin 90 minus theta என்னன்னு தெரியும், cos theta வா. ட்ரிக்னாமெட்ரியில் நமக்கு பார்த்துருப்போமா. இது என்னன்னு தெரியும், sin 90 minus theta equal to cos theta எழுதலாமா. அதை cos theta நீங்க மாத்திட்டோம், இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. நமக்கு B வேணும், அதனால என்ன பண்றீங்க, இதை கிராஸ் பண்றீங்க. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது என்ன ஆகும், இங்கே B இங்கே வந்துடும். அப்போ என்ன ஆகும், BH sin theta by cos theta. sin theta by cos thetaங்கிறது tan theta, இது நமக்கு தெரியும். அப்போ B equal to BH tan theta. இப்போ இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு தெரியுதா. இது உங்க புக்கில் இருக்காது, உங்க புக்கில் எழுதிக்கோங்க. இந்த டயக்ராம் இருக்காது, இந்த டயக்ராம் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. இந்த டயக்ராம் போட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி இருக்கும். இந்த B equal to BH tan theta எப்படி வந்ததுங்கிறது இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம எங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேஞ்சன் கால்வனோமீட்டரில் அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ மறுபடியும் ஒன்ஸ் அகைன் கவனிங்க. டேஞ்சன்ட் லாங்கிறது என்னது, when a magnetic needle or magnet
is freely suspended in a two mutual perpendicular uniform magnetic field, it will come to rest. அதுதான் equilibrium பார்த்தோம். See, come to rest in the direction of the resultant. அப்ப resultant இந்த B தான கண்டுபிடிச்சிருக்கோம் இங்க. அப்ப resultant இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு? R க்கு ஈக்குவலா இருக்கா? சோ இதுதான் இந்த resultant அப்படிங்கிறது தான் இந்த resultant of the two field. Resultant of the two field. இந்த ரெண்டு ஃபீல்ட் இங்க ஆக்ட் ஆகுது இல்லையா? அப்போ BH. BHங்கிறது என்ன சொல்லிருக்கோம்? horizontal earth magnetic field. சோ இப்போ இது எப்படி வந்தது நமக்கு தெரியலையா? m கேன்சல் ஆயிடும். m sin θ, m 90 minus θ. இந்த 90 minus θ எப்படி வந்து நான் சொன்னேன் இல்லையா? இத புரிஞ்சுதா? இப்போ V equal to BH tan θங்கிறது இந்த பேசிக் ஃபார்முலா நமக்கு தெரியும். இது புக்ல இருக்காது. ஒன்ஸ் அகைன் நீங்க வீடியோ பார்க்கும்போது இதை நோட் பண்ணிக்கோங்க பக்கத்துல. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேஞ்சன் கால்வனோமீட்டர். இது பாத்தீங்கன்னா நம்ம லேப்லயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம எப்படி பார்க்கறோம் அப்படின்னா டேஞ்சன் கால்வனோமீட்டர் ஒண்ணு இல்லக்கண்ணா. வாட் இஸ் த எய்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா device used to measure the very small current. Used to measure very small current. எப்படி நம்ம மெஷர் பண்ண போறோம்? Moving, it is a moving magnet type of galvanometer. Moving magnet type of galvanometer. சரி, இது எப்படி ஒர்க் ஆகுது? டேஞ்சன் லா. இப்போ டேஞ்சன் லா எப்படி வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? So it is working is based on Danjon law. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங்கை நம்ம இப்போ அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறோம். அந்த வீடியோ சைடில் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு இதோட தியரியை நம்ம பார்க்கலாம். Tangent galvanometer. Aim: to determine the reduction factor of a tangent galvanometer and the horizontal intensity of Earth's magnetic field using a tangent galvanometer. Apparatus: tangent galvanometer, commutator, rheostat, regulated DC power supply, ammeter, key, and connecting wires. Tangent galvanometer consists of a coil of insulated copper wire wound on a circular non-magnetic frame. When a current is passed through the circular coil, a magnetic field is produced at the center of the coil, which is perpendicular to Earth's magnetic field. Since the needle is under the action of these two perpendicular magnetic fields, it is deflected from the mean position. Principle: the working principle behind the tangent galvanometer is the tangent law. When a bar magnet is suspended in two magnetic fields, B and BH, the magnet comes to rest, making an angle theta with the direction of BH as shown in the figure. This is called the tangent law in magnetism. Theory: usually, tangent galvanometer is arranged in such a way that the horizontal component of Earth's magnetic field is in the direction of the plane of the coil. When a current flows through the circular coil, the magnetic needle is under the action of two mutually perpendicular fields. If theta is a deflection of the needle, then according to the tangent law, B is equal to BH tan theta, where BH is the horizontal intensity of Earth's magnetic field and B is a field generated by the current carrying circular coil. If I is a current passing through the coil of radius A with n number of turns, then the field generated by the coil at the center is B is equal to mu 0 Ni by 2A, where mu 0 is a permeability of free space, which is equal to 4 pi into 10 raised to minus 7 Henry meter raised to minus 1. Equating these two equations, we get BH tan theta is equal to mu 0 Ni by 2A. The reduction factor of tangent galvanometer, K, can be defined as K is equal to 2A BH by mu 0 N is equal to I by tan theta. From this expression, horizontal intensity of Earth's magnetic field, BH, can be written as BH is equal to mu 0 Nk by 2A. Procedure: preliminary adjustments. Adjust the leveling screws to make the plane of the coil vertical. The compass box alone is rotated so that its 90-90 line is in the plane of the coil. The tangent galvanometer as a whole is rotated so that the aluminium pointer reads 00 line in the compass box.
Now, the tangent galvanometer is in the magnetic meridian of Earth. Determination of reduction factor and horizontal intensity of Earth's magnetic field. The positive terminal of the power supply is connected to the positive end of ammeter via the key and then to the one end of the rheostat. The negative terminal of the supply and the top end of the rheostat are connected at the first and the third terminals of the commutator. The two ends of the tangent galvanometer are connected at the second and the fourth terminals of the commutator. Now, the entire connection will be as shown in the figure, where K is a key, E is a battery, A is a meter, RH is a rheostat, C is a commutator, and the TG is a tangent galvanometer. Select the number of turns in the coil. Allow a suitable current in the circuit by adjusting the rheostat and inserting the key K. For better and more accurate results, the current through the galvanometer is adjusted until the galvanometer shows deflection in between 30 and 60 degrees. The corresponding deflection on the compass box is noted. Reverse the current using the commutator and again note the readings. The entire experiment can be repeated for different values of current and by changing the number of turns in the tangent galvanometer. Applications. Tangent galvanometer can be used for measuring small currents. It is used for the determination of horizontal intensity of Earth's magnetic field. So, இந்த வீடியோஸ் ஆல்ரெடி இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதோட ஒர்க்கிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருப்பீங்க. 50 ஒயர்ஸ், 50 டர்ம்ஸ் ஆஃப் ஒயரு, 10 டர்ம்ஸ் ஆஃப் ஒயரு, 100 டர்ம்ஸ் ஆஃப் ஒயர்ஸ், இது மாதிரி 4 இது இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஆங்கிள் எப்படி கனெக்ட் பண்ணாங்க, அது எப்படி பர்பெண்டிகுலரில் இருக்குது, உட்டன் டேபிள் எப்படி வைக்கணும், ஹரிசாண்டல் வைக்கும்போது எப்படி இருக்கணும், அந்த நாப் எப்படி கிளியர் பண்ணணும், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, உங்களுக்கு அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது அந்த தியரி பார்ப்போம். இப்போ என்ன தியரினா, when an electric current is passed through circular coil of radius r அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதோட ரேடியஸ் இருக்கும் இல்லையா, ஒரு பர்டிகுலர் ரேடியஸ் பார்த்தீங்களா, அந்த ஆங்கிளுக்கு இப்படி இதில் இது மாதிரி இருந்திருக்கும். இது மாதிரி தான் உங்களுக்கு அந்த ஸ்கேல் காமிச்சிருப்பாங்க. இப்படி ஆங்கிள் இருந்திருக்கும். இப்போ இந்த நீடில் இருக்கும். இது வந்து சர்க்குலர் காயில். இந்த ஆங்கிளில் இந்த டேபிளில் ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்குன்னா 50 டர்ம்ஸ், 50 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், 100 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், இந்த மாதிரி ஒயர் கனெக்ட் பண்ணிக்குவோம். இந்த ஆங்கிளை எப்படி நம்ம இந்த ஸ்க்ரூ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இந்த ஆங்கிள் டிஃப்ளெக்ஷன் ஆகும். இதில் கரண்ட் அப்ளை பண்ணுவாங்க. இதில் இருந்து கொடுத்துருவாங்க. ரியோஸ்டாட்டில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அம்மீட்டரில் கரண்ட் கால்குலேஷன் பண்ணுறது, டிஃப்ளெக்ஷன் ஆகிறது அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போது when an electric current is passed through a circular coil of radius, இதோட radius r அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறாங்க, having n number of turns. இப்போ n number of turns நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, 50 50, 100, 100n, இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் நம்ம ஒயர்ஸை கொடுத்துக்கலாம். அந்த காயிலாம் உட்டன் டேபிளில் வைக்கும்போது எப்படி வைக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கு பார்க்கும்போது. இப்போ இதோட மேக்னெட்டியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ சென்டர். இப்போ இதோட சென்டரில் எப்படி மேக்னெட்டியூட் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, B ஈக்குவல் டு μ0 Ni/r. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், கரண்ட்டு, 2ங்கிறது நம்ம நம்பர் ஆஃப் ரேடியஸ், அப்போ 2r. இப்போ μ0 Ni/2r ஈக்குவல் டு, இரண்டு ஈக்குவலாக இருக்குமா, நம்ம டேஞ்சன்ட்லாம் யூஸ் பண்ணுறோமா, டேஞ்சன்ட்லாம் என்னன்னு தெரியும், B ஈக்குவல் டு BH tan θ. இப்போ B ஈக்குவல் டு என்னது, μ0 Ni/r. அதை ஈக்குவல் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோமா, அந்த வேல்யூவை B இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோமா, இங்கே சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், ஸோ μ0 Ni/2r ஈக்குவல் டு BH tan θ. BH ஈக்குவல் டு μ0 Ni/2r by 1 tan θ in Tesla. ஸோ இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஹரிசாண்டல் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஹரிசாண்டல் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது என்னது, BH ஈக்குவல் டு μ0 Ni/2r 1 by tan θ in Tesla. Now measure the strength of electric current in an electric current using tangent galvanometer. For this experiment we need tangent galvanometer, commutator, rheostat, battery, ammeter, plug key, spirit level, connecting wires.
Note, the length of tangent galvanometer is measured with the help of thread. The tangent galvanometer consists of a circular coil mounted vertically on a metal box. The base of galvanometer contains 3 coils of wide terminals. They are set to 2, 5 and 50 turns. It also contains a magnetometer compass box which shows deflections. At the base, 3 leveling screws are present to balance the instrument. Now place the spirit level on the compass box parallel to any 2 leveling screws. Make it parallel by adjusting the leveling screws. The bubble in the spirit level must be at center. Now place the spirit level 90 degrees to 3rd leveling screw and then adjust the screws to make it parallel. If current is not passed in the coil, magnetic needle rests along the magnetic meridian. First connect the N terminal of the battery to the plug key. The other end of the plug key is connected to rheostat. The other end of the rheostat is connected to commutator. Opposite end of the commutator is connected to N terminal of the ammeter. The P terminal of ammeter is connected to P terminal of the battery. The other 2 terminals of the commutator is connected to 50 turns of tangent galvanometer. Now switch on the battery and adjust the rheostat until the ammeter shows 0.1 ampere. Note the deflections in the compass box as θ1 and θ2. Now reverse the current direction by changing the plug keys in commutator, which is perpendicular in position. Now note the deflections as θ3 and θ4. ஆல்ரெடி இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுங்க வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த நம்ம வீடியோ ஆட் பண்ண வீடியோவில் முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போது இதோட கேஸ் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, த கரண்ட் இன் எ சர்க்கியூட் கேன் கால்குலேட்டட் ஃப்ரம் I ஈக்குவல் டு K tan theta அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ஏன் K tan theta? K ஈக்குவல் டு 2R BH mu naught N. இது என்னது? இந்த 2R BH by mu naught N. இந்த Kங்கிறது என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, K ஈக்குவல் டு ரிடக்ஷன் ஃபேக்டர் ஆஃப் அ டேஞ்சன் கால்வனோமீட்டர். உங்களுக்கு நோட்ஸில் சைடில் புக்கில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க.
K equal to reduction factor of the tangent galvanometer. அப்போ I equal to K tan theta எழுதலாம். இதில் K ஃபார்முலா K ஓட வேல்யூ என்னது? K equal to 2R BH by mu naught N. Next பார்த்தீங்கன்னா case 2. Sensitivity measures the changes in the deflection produced by a unit current. எப்படி மேத்தமெட்டிக்கில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா d theta by di கரண்ட்டு, ஆங்கிள் கரண்ட் இதை தான் எடுத்துக்கிறீங்க. இது ஆங்கிள், இது கரண்ட், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க. அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1 by k 1 plus I square by k squared. I squared by k squared. அப்போ 1 plus I squared by k squared அப்படின்னு இருக்கும். இப்போ ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது எப்படி இருக்கும்னா பார்த்தீங்கன்னா theta equal to theta between, அதாவது ஆங்கிள் between 30 degree to 60 degree தான் வரும். 30 degree to 60 degree. மோஸ்ட் ஆஃப் த டிஃப்ளெக்ஷன் நமக்கு என்ன காட்டும்? 45 டிகிரி தான் காட்டும். ஸோ இப்போ நமக்கு என்ன புரியுது அப்படின்னா டேஞ்சன்ட் கால்வனோமீட்டர் பார்க்குறோம். டேஞ்சன்ட் கால்வனோமீட்டர் என்ன யூஸ் பண்ணோம்? டேஞ்சன்ட் லா பார்த்தோம். இந்த டேஞ்சன்ட் லா என்ன சொல்லுது? நமக்கு B ஈக்குவல் டு BH tan thetaன்னு பார்த்தீங்க. இந்த BH tan theta எப்படி வந்ததுங்கிறது இங்கே நம்ம அந்த ஃபார்முலா மேத்தமெட்டிக்கலி நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். அதாவது BH sin theta இதெல்லாம் நம்ம பார்த்தோம். B ஈக்குவல் டு BH tan theta. இது காஸ் தீட்டா எப்படி வந்தது? 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ இந்த இது டயக்ராம் இருக்காதுக்கண்ணா, இந்த டயக்ராம் அந்த டயக்ராம் பக்கத்திலே வரைஞ்சிக்கோங்க. இந்த வேல்யூ எப்படி வந்தது, இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு புக்கில் இருக்காது. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கூட ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். இப்போது டேஞ்சன்ட் கால்வனோமீட்டர் பார்த்தீங்க. டேஞ்சன்ட் கால்வனோமீட்டர் எய்ம் என்னது? டு ஃபைண்ட் த வெரி ஸ்மால் கரண்ட். அவ்வளோதாங்கண்ணா. இது எப்படி இருக்கும்? மூவிங் மேக்னெட் டைப் ஆஃப் கால்வனோமீட்டர். இதோட ஒர்க்கிங் என்ன பேஸ் பண்ணியிருக்கோம்? டேஞ்சன்ட் லா. புரிஞ்சுதா? அடுத்தது இதோட ஒர்க்கிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் நான் வீடியோ அனிமேஷனாக கொடுத்துருப்பேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப கூட போட்டு பாருங்கள். உங்களுக்கு லேபில் இந்த இது ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது அந்த எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியுது. லேபில் நம்ம பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக போயிடும். ஸோ மேக்னெட்டியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் சென்டரில் பார்க்கும்போது B ஈக்குவல் டு mu naught Ni 2R, அந்த பிக்கு இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்புறம் ஹரிசாண்டல் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் கால்குலேட் பண்ணுறோம். இது எதில் இருக்கும்? டெஸ்ட்டில் அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். சரியா? அதில் கேஸ் 1 பார்த்தீங்க, சென்சிட்டிவிட்டியில் ரெடக்ஷன் ஃபேக்டர் பார்த்துருக்கீங்க. அடுத்தது சென்சிட்டிவிட்டி மெஷர் பண்ணும்போது டிஐ பை டிடின்னு போடுவீங்க. அப்போ யூனிட் ஆஃப் கரண்ட் என்னவா இருக்கும்? ஒரு கரண்ட்டில் யூனிட் ஆஃப் கரண்ட்டில் இருக்கும்போது மேத்தமெட்டிக்கல் மெத்தட் தான் நம்ம பார்த்தோம். டிஐ பை டி தீட்டா பை டிஐ ஈக்குவல் டு 1 பை கே 1 ப்ளஸ் ஐ ஸ்கொயர் பை கே ஸ்கொயர். ஸோ ஆல்வேஸ் ஆங்கிள் எப்படி இருக்கும்? 30 டிகிரி டு 60 டிகிரி. Most of the deflection எப்படி இருக்கும்? 45 degree. Okay, Kanna. Thank you. Next class we will discuss about another topic. Thank you.